இந்த பொண்ணு அவளுடைய கிளாஸ் ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு பார்த்தா அவ கூட இருக்கிற எல்லாருமே மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த கிளாஸ் ரூமே அப்படியே பாலடைஞ்ச மாதிரி ஆயிடுது. அப்ப இவளுக்கு முன்னால பார்த்தா போர்டு பக்கத்துல ஒரு கொடூரமான அரக்கன் நின்னுக்கிட்டு அவன் தான் இவளுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் இவளை பார்த்து கிளாஸ் டைம்ல எதுக்கு தூங்குறேன்னு கேட்டுட்டு இவளை கொல்றதுக்காக கிட்ட வரான். அதனால இவ பயந்து அடிச்சுக்கிட்டு அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியில ஓடி போறா. பார்த்தா அங்கேயும் அந்த அரக்கன் தான் நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் பொறுமையா இவகிட்ட நெருங்கி வந்து கத்தி மாதிரி இருக்கிற அவனுடைய விரலை இவளுடைய ஃபேஸ் கிட்ட எடுத்துட்டு வரான். அடுத்த செகண்டே பார்த்தா அதுக்கப்புறம் உடனே அவ கண் முழிச்சிக்கிறா. என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் அவ கனவு தான் கண்டுகிட்டு இருந்திருக்கா. ஆனா என்னதான் கனவா இருந்தாலும் கனவுல அந்த அரக்கன் கட் பண்ண இவளுடைய முடி இவ புக்கு மேல தான் கிடக்குது. அதனால அவ பயந்து அடிச்சுக்கிட்டு வேகமா வீட்டுக்கு ஓடி போயிடுறா. வீட்டு வாசல்ல பார்த்தா அவளுடைய நாய் படுத்து கிடக்குது. அதுக்கப்புறம் நைட் அவளும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது. அதனால அவ எந்திரிச்சு போய் வெளியில பாக்குறா. பார்த்தா அங்க அவளுடைய நாயை யாரோ சாகடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. பக்கத்திலேயே பார்த்தா அந்த கொடூரமான அரக்கனும் நின்னுகிட்டு இருக்கான். அதை பார்த்து அவ பயந்து அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடி வரா. பார்த்தா அது வீடே கிடையாது, அது கிளாஸ் ரூம். அங்க ஏதோ ஒரு குட்டி பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கா. அது வேற யாரும் இல்ல, அது இவ தான். அவ இவளுடைய கையை பிடிச்சி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அந்த இடத்துல பார்த்தா அந்த அரக்கன் இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இவ பயந்து போய் உடனே எந்திரிச்சிடுறா. பார்த்தா இதுவுமே கனவு தான். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கனவுல வரக்கூடிய அரக்கன் நேர்லயே வந்து அவளை அப்படியே அந்தரத்துல பறக்க விட்டு அவளுடைய பாய் ஃப்ரெண்டு கண்ணு முன்னாடியே சாகடிச்சிடுறான்.